சரிங்களா? அதே மாதிரி இப்ப சார் என்ன சொல்றாருன்னு கேட்டா, எங்க தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இந்த பகுதியில் இருக்கிற 13 கிராமங்களை காக்க வேண்டிய காவல் தெய்வமா, பராந்தூரை காக்க வந்த காவல் தெய்வம் தளபதி விஜயா இங்க வந்துட்டு போனார் இப்போ. சரிங்களா? ஒன்றும் இல்லை, இன்னொன்று அழகா சொன்னாரு. இங்க உள்ள வர்றதுக்கு எவ்வளவு தடைகள், எவ்வளவு கெடுபிடின்னு நீங்க பாத்தீங்க. ஏன் மக்களை சந்திக்க தானே வந்தாரு, இந்த பகுதி மக்களுடைய குறைகளை கேட்க தானே வந்தாரு. நீங்க ஃப்ரீ பண்ணி விடுறது தானே, மற்ற எதுக்கு இல்லாம கிரௌட் எப்படிங்க ஆகும்? இந்த பகுதி மக்களை தான் பார்க்க வராரு. காவல்துறை இருக்குது, காவல்துறை வச்சு கட்டுப்படுத்த தளபதி சொல்லிட்டாரு. தூரமா இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க யாரும் வர வேணாம் அப்படின்னு எல்லாருக்கும் அறிவிப்பு கொடுத்துட்டாரு, தகவல் கொடுத்துட்டாரு. பக்கத்துல இருக்கிற இந்த பகுதி மக்களான நாங்க மட்டும் தான் வந்திருக்கிறோம். ஏன்னு வச்சுங்க, இந்த ஏர்போர்ட் எதுக்கு தேவைப்படுதுன்னா, 10 லட்சம் ரூபாய் காவா கட்டினா ரோடு போட்டாலே 20% வாங்குற திமுக அரசாங்கம் இந்த பராந்தூர் விமான நிலையத்தை அமையறதுக்கு எத்தனை ஆயிரம் கோடி பேரம் பேசியிருப்பாங்கன்றது சம்பந்தமா தான் இப்ப சொன்னார் சூசகமா. எங்களுடைய தளபதி ஆட்சியில இந்த பராந்தூர் சம்பந்தமா 13 கிராமங்களும் காக்கப்படும். பராந்தூரை காக்க வந்த காவல் தெய்வம் தளபதி. தளபதி 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 எம்எல்ஏ 910 நாளா கோரிக்கை வச்சுதான் இந்த மக்கள் இங்க போராடிட்டு இருக்கிறாங்க. ஏன் இந்த பகுதி எம்எல்ஏக்கு, இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சருக்கு தெரியாதா? அது ஏன் அவர் கவனத்துல எடுத்துக்கல? தளபதிக்கு தான் போட போறோம்ல. 26 எலெக்ஷன் வந்து தளபதி தான். 26 எலெக்ஷன்ல வந்து தளபதி தான். நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் 2 கட்சிகளும் சுக்குநூறா ஓடிய போடும். தளபதி ஒரு ஆளால கண்டிப்பா 100% தளபதி 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 தான்.